பால், தயிர், மோர், பன்னீர் இது எல்லாத்தையுமே வெயிட் குறைக்கிறவங்க சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா எல்லாருமே சேர்த்து ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுவாங்க. பால் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் வந்து வெயிட் குறைக்கிறவங்க சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா வெயிட்டே வந்து என்னன்னா குறையாது அப்படின்னு. ஆக்சுவலி அது உண்மையா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னா என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏன் வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வெயிட் குறைக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல இருக்க கொழுப்பு சத்து தான். கொழுப்பு சத்தை நார்மலா வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. எதனால இதை நான் சொல்றேன்னா 1 கிராம் ஃபேட் நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா 9 கேலரிஸ் வந்து வரும். சோ இதுல கேலரிஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்றதுனால வெயிட் குறைக்கும் போது சாப்பிடாமயே வந்து என்ன இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து என்ன கிடையாது. கிட்டத்தட்ட அனிமல் பேஸ்டு புரோட்டீன்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான புரோட்டீன் வந்து இருக்கோ அது எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்லயுமே வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கு. சோ சாப்பிடுறதோட அளவு வந்து கம்மியா சாப்பிட்டு நீங்க பிராக்டிஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டெய்ரி ப்ராடக்ட் சாப்பிட்டுமே வந்து உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும்.